வணக்கம். ஓஷோ உலகம். இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனந்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்றது மாதிரிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய ஜனாதிபதியாகவும் நம்முடைய பிரதம அமைச்சராகவும் நம்முடைய நலன்களை பார்க்கக்கூடிய, நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய, நமக்கு நல்லவற்றை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வளர்ந்திருக்கக்கூடிய ஹைடெக்கான நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் வேர்ல்டு நமக்கு தேவை எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் அப்படி. முன்னாடியெல்லாம் இருந்திருக்கலாம், அரசியல்வாதிகள் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம், அன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள், அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணம், அவங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. இன்றைக்கி இருக்கக்கூடியது வேகமான உலகம், சூப்பர் ஃபாஸ்ட் வேர்ல்டு. எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டாகி மிகவும் வேகமாக ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு உலகம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்மை ஆட்சி செய்பவர்கள், நம்மை ஆளுபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு இப்போ தேவை ஜீனியஸ்கள் வேணுன்றார். ஜீனியஸ் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு துறையிலுமே மிகப்பெரிய அறிவாளிகள், மேதைகள், ஜீனியஸ் அப்படியே மிகச்சிறந்த அறிவாளிகள் ஒவ்வொருவருமே. அதாவது ஜனாதிபதியிலேருந்து, பிரைம் மினிஸ்டர்லேருந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து, கவுன்சிலர்கள்லேருந்து எல்லாருமே, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே, அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகளாக இருப்பவர்கள் கூட ஜீனியஸ்களாக இருக்கணும். அப்போ ஜீனியஸ்களாக இருக்கணும் அப்படின்னா நிறைய படித்தவர்கள், நிறைய கற்றவர்கள், நிறைய விஷயம் தெரிந்தவர்கள், நிறைய சிந்திக்கக்கூடியவர்கள், உலக விஷயங்கள் பலவற்றையும் தெரிந்தவர்கள், அறிவியல் விஷயங்களை நன்கு தெரிந்தவர்கள், இலக்கியங்களை தெரிந்தவர்கள், இலக்கிய அறிவு கொண்டவர்கள், நடைமுறை சிந்தனை உள்ளவர்கள், மக்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, மக்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது, மக்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையுவது என்றால் அதற்கு என்னவெல்லாம் செய்தால் மக்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும், நம்மை ஆள வேண்டும், நம்முடைய அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும். உலகம் முழுக்க, நம்ம இந்தியா மட்டும் இல்லை, நம் தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இப்படிப்பட்ட ஜீனியஸ்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஜீனியஸ்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்போவுமே இப்போ நாட்டில் நம்ம உலகம் ஃபுல்லாக போர் நடக்குதுல்ல, வார் நடக்குது அப்படின்னா இந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலை அப்படின்னு இருக்குல்ல, எக்கனாமிக்கல் கண்டிஷன், அந்த பொருளாதாரத்தில் 75% 75% மணி ஹஸ் பீன் யூஸ்டு ஃபார் வெப்பன்ஸ், போர்க்கருவிகள் வாங்குவதற்காகவும் இராணுவத்திற்காகவும், அப்படியே பட்டாளம், மிலிட்ரி அப்படின்றலாம் சொல்கிறோம்ல, இதுக்காக தான் போகுது. பாதுகாப்பு விஷயங்களுக்காக 75% மணி. நம்ம இந்த போரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், ஜீனியஸ்கள் அப்படிலாம் உண்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியுதுல்ல இந்த போருன்றது எவ்வளோ மோசம், யுத்தன்றது எந்த அளவிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். போருன்றது எதுக்கு, ஏன் போர் நடக்கணும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் போர் எதுக்கு வார், ஏன் யுத்தம், இந்த யுத்தத்துக்காக ஏன் இப்படி அந்த கருவிகளை வாங்குவதற்காகவும், அந்த போர் விமானங்களை வாங்குவதற்காகவும், துப்பாக்கிகளை வாங்குவதற்காகவும், அப்படியே இதுக்காக இவ்வளோ ரூபா செலவழித்து கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி ஏன் 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 அப்படி வரும்போது 75% ஆஃப் த மணி ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் ஆர்மி அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் ஃபார் வார். அப்போ இந்த போர்ன்றதே ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா இந்த 75% பணம் மிச்சம் தானே. ஒன்லி 25% தான் பீப்புளுடைய வெல்ஃபேருக்காகவும், மக்களுடைய வாழ்க்கைக்காகவும், மக்களுடைய நல்லதுக்காகவும், மக்களுடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் செலவிடப்படக்கூடிய தொகை
ஒன்லி 25%. திஸ் இஸ் அ திங் த்ரூஅவுட் த வேர்ல்டு. அப்போ யோசித்து பாருங்கள், இப்போ ஜீனியஸ்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால் போருக்கு எதிராக அவர்கள் இருப்பார்கள், போர் வேண்டாம் என்று கூறுவார்கள், போர் கருவிகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க, போர் விமானங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க, இராணுவம் வேண்டாம் என்று நினைப்பார்கள், கப்பல் படை வேண்டாம் என்று நினைப்பார்கள், அதே மாதிரி தரைப்படை வேண்டாம் என்று நினைப்பார்கள். பாதுகாப்புக்காக ஏன் பாதுகாப்பு? அதாவது இந்த உலகம் முழுக்க நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால் ஏன் போர் என்ற ஒன்று வரப்போகிறது? ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே ஏன் போர் தொடுக்க வேண்டும்? ஏன் அங்கு பேராசை, இன்னொரு நாட்டினுடைய நிலப்பகுதியை நாம் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகிறது? யோசிச்சு பாருங்கள். ஜீனியஸ்களாக இருந்தால் அப்படிப்பட்ட பேராசை இருக்காது, ஒரு நாட்டினுடைய நிலப்பகுதியை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் வராது, பக்குவப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அதனால் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தேவை இப்படிப்பட்ட நிறைய சிந்திக்கக்கூடிய அறிவாளிகளான ஜீனியஸ்கள் தேவை. உலகம் முழுக்க ஜீனியஸ்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால் நாம் ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், போர் இருக்காது. போர்க்கருவிகளுக்காகவும் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் இராணுவத்திற்காகவும் கோடிகளை கொட்டுவது அப்படின்ற அளவு அந்த அவல நிலைன்னு இருக்குல்ல, அது இருக்காது. மக்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே பொருளாதார நிலை இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை மக்களுடைய வெல்ஃபேர் அப்படின்றோம்ல, அவங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக மட்டுமே செலவழிப்பது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஜீனியஸுகள் இந்த உலகத்தை ஆண்டால் மட்டும்தான் அப்படிப்பட்ட நல்ல நிலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் உண்டாகும். அப்படிப்பட்ட நிலைமை மிக விரைவில் உண்டாகாதா அப்படின்னு சொல்லி நான் ஏங்குகிறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அந்த ஓஷோ ஏங்குவதும் விரும்புவதும் எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்கள் அப்படின்றது இந்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கே தெரியுதுல்ல. நாமும் அப்படிப்பட்ட ஜீனியஸ்கள் இந்த உலகத்தை ஆளக்கூடிய நாள் வெகு விரைவிலேயே வரட்டும் என்று மனதில் வேண்டிக் கொள்வோம்.